அண்மை செய்தியை பார்க்கிறோம். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்களின் உடல்களும் தற்போது கொச்சி விமான நிலையம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. கேரளாவைச் சேர்ந்த 23 பேர், தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேர், கர்நாடகாவைச் சேர்ந்த ஒருவர் உட்பட உயிரிழந்துள்ளனர். அவர்களின் உடல்கள் தற்போது குவைத்திலிருந்து கொச்சி விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறது. 31 பேரின் உடல்களும் கொச்சி கொண்டுவரப்பட்டுள்ளது. கொச்சி விமான நிலையத்திலிருந்து உடல்கள் அவரவரது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கேரளாவைச் சேர்ந்த 23 பேர், தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேர், கர்நாடகாவைச் சேர்ந்த ஒருவர் குவைத் குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் கருகி உயிரிழந்தனர். அவர்களின் உடல்கள் தற்போது கொச்சி விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களோட உடல்கள் அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு. அங்கே என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் அவங்களோட உடல்களை அவங்கவங்க ஊருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு செய்யப்பட்டிருக்கு? விவரம். தீ விபத்தில் உயிரிழந்த அந்த நிகழ்வுக்கு ஏற்கனவே இந்திய அரசு உயிரிழந்திருக்கக்கூடிய நபர்களுடைய உடல்களை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையும், குறிப்பாக தமிழக அரசு இந்த தீ விபத்து நடந்ததுக்கு பிறகு அங்கு தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய உடல்களை தமிழகம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையும், அதே போன்று காயமுற்றவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான சிகிச்சை கிடைப்பதற்கான நடவடிக்கையும் தமிழக அரசு அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார்கள். தற்போது குவைத்தில் இருந்து கொச்சி விமான நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து 7 தமிழர்கள் உயிரிழந்தவர்களுடைய உடல்களை தமிழகம், அதாவது அந்தந்த மாவட்டத்திற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டு இருக்கிறது. இதற்காக அயலக தமிழர் நலத்துறையினுடைய அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கொச்சி விமான நிலையத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கிருந்து அந்தந்த மாவட்டங்களுக்கு, குறிப்பாக சென்னை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், அந்தந்த மாவட்டங்களுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது கொச்சி விமான நிலையத்திலிருந்து தனித்தனியாக 7 பேரினுடைய உடல்கள் அந்தந்த மாவட்டத்திற்கு கொண்டு சென்று உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கை தமிழக அரசு மேற்கொண்டிருக்கிறது. இதற்காக அரசு அதிகாரிகளும் அதே போன்று அமைச்சர் செஞ்சி மஸ்தானும் கொச்சி விமான நிலையத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அங்கிருந்து தமிழகம் அந்தந்த மாவட்டங்களுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையும், மாவட்ட அளவில் அரசு அதிகாரிகள் அந்தந்த குடும்பத்திற்கு உடல்கள் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகிறார்கள். எனவே அதற்கான பணிகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரியலட்சுமி, முன்னதாகவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்தும் அந்தந்த குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியும் அளித்திருக்கிறார்கள். தற்போது உடல்கள் உறவினரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறாங்க. காட்சிகளிலேயே பார்க்க முடியுது. உயிரிழந்தவங்களோட உடல்கள் கொச்சி விமான நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் தமிழக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் உயிரிழந்தோரின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வரும் காட்சிகளை பார்க்க முடியுது. குறிப்பா அதிகபட்சமாக கேரளால தான் 23 பேர் உயிரிழந்தாங்க, கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டில் 7 பேர் உயிரிழந்திருக்காங்க. 7 பேரும் எந்தெந்த மாவட்டங்களை சேர்ந்தவங்க? இங்கிருந்து கொச்சி விமான நிலையத்திலிருந்து அந்தந்த மாவட்டங்களுக்கு உடல் போய் சேர்றதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது குறித்த விவரம் இருக்கா ராஜ்குமார்? பிரியதர்ஷினி, முன்னதாகவே அவர்களுடைய உடல்களை அந்தந்த மாவட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்திருக்கிறது. கொச்சி விமான நிலையத்திலிருந்து அந்தந்த மாவட்டங்களுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கையை மாநில அரசு எடுத்திருக்கிறது. குறிப்பாக திருச்சி, கடலூர், சென்னை, தஞ்சாவூர், ராமநாதபுரம், விழுப்புரம் இந்த மாவட்டங்களை சேர்ந்திருக்கக்கூடிய நபர்கள் தான் 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த மாவட்டங்களுக்கு, அதாவது கொச்சி விமான நிலையத்திலிருந்து தேவைப்படும் போது விமானத்திலோ அல்லது வாகனம் மூலமாக உடல்கள் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்திருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இருந்து கொச்சி விமான நிலையத்திலிருந்து அந்தந்த மாவட்டங்களுக்கு உடல்கள் அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடும், உறவினர்களுக்கு அந்த இடங்களில் நேரடியாக வீட்டிற்கே கொண்டு சென்று உடல்களை சேர்ப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்திருக்கிறார்கள். ஒரு 6 அல்லது 7 மணி நேரம் கொச்சி விமான நிலையத்திலிருந்து இப்ப ராமநாதபுரம், தஞ்சாவூர் இது போன்ற இடங்களுக்கு வர இன்று மாலைக்குள் அவர்களுடைய வீடுகளுக்கு உடல்கள் கொண்டு சென்று சேர்ப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்திருக்கிறது. அதற்காக தான் நேரடியாக அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் அதிகாரிகள் நேரடியாகவே கொச்சி விமான நிலையத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு கேரள மாநில அரசினுடைய அதிகாரிகள் உதவியுடன்
தமிழகத்திற்கு அந்தந்த மாவட்டங்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடும், அதே போன்று அந்தந்த மாவட்டங்களுக்கு அவருடைய உறவினர்களிடம் தீ விபத்தில் உயிரிழந்த அந்த நபர்களுடைய உடல்கள் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் மூலமாகவும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே கொச்சி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டதற்கு பிறகு இன்று மாலை நேரங்களில் உயிரிழந்தவர்களுடைய உறவினர்களுடைய அவர்களிடம் உடல்களை ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொண்டிருக்கிறார்கள். பல கனவுகளை சுமந்து கொண்டு கடல் தாண்டி பிழைப்பு தேடி சென்ற 7 தொழிலாளர்கள், தமிழகத்தைச் சேர்ந்த 7 தொழிலாளர்கள் தற்போது உயிருடன் இல்லை. அவர்களின் உடல்கள் தற்போது கொச்சி விமான நிலையத்திற்கு எடுத்து வரப்பட்டிருக்கு. உறவினர்களோட மனநிலை என்னவா இருக்கு? உறவினர்கள் அரசுக்கு ஏதேனும் கோரிக்கையை முன் வச்சிருக்காங்களா? ஏன்னா ஒற்றை நம்பிக்கையா அந்த ஒரு நபரை நம்பிதான் குடும்பமே இருக்குது அப்படின்னு உறவினர்கள் சொல்ல கேட்டோம். அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு? அவங்களோட கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிற விவரம் இருக்கா ராஜ்குமார்? தாயகத்திலிருந்து, தமிழகத்திலிருந்து வேலைக்காக குவைத் நாட்டிற்கு சென்றிருந்த தமிழர்கள் தான் தற்போது உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த விபத்து நடந்ததற்கு பிறகு உறவினர்களிடம் அரசு மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்ட உடனேயே பெரும் சோகத்திலும் அந்தந்த குடும்பத்தினர் பெரும் இன்னல்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். தீ விபத்தில் உயிரிழந்த அவர்களுடைய உடல்கள் தமிழகம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே குடும்பத்தினரும் உறவினர்களும் பேசியிருந்தார்கள். தமிழக அரசு இந்திய அரசிடம் பேசி குவைத் நாட்டிலிருந்து உயிரிழந்த அவர்களுடைய உடல்களை தமிழகம் கொண்டு வருவதற்கான தொடர்ச்சியான நடவடிக்கைகளை எடுத்திருந்தார்கள். ஏற்கனவே இதை அந்தந்த குடும்பத்தினரிடம் உறவினர்களிடமும் அரசு அதிகாரிகள் குவைத் நாட்டிலிருந்து உயிரிழந்த தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கை எடுத்து வருகின்ற தகவல்களை உடனுக்குடன் அரசு அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். இதனுடைய தொடர் நடவடிக்கையாக தான் தற்போது இந்திய அரசினுடைய உதவியுடன் உயிரிழந்த 7 பேருடைய உடல்கள் கொச்சி விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போன்று இங்கிருந்து அந்தந்த மாவட்டங்களுக்கு, சொந்த ஊர்களுக்கு அவர்களுடைய உடல் உறவினரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையும் எடுத்து வருகிறார்கள். உயிரிழந்த அந்த குடும்பத்தினர் பெரும் துயரத்திலும் பெரும் இன்னல்களையும் சந்தித்திருக்கிறார்கள். எனவே கடந்த 2 நாட்களாக பெரும் துயரத்தில் இருந்த உறவினர்கள் உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் தமிழகம் கொண்டு வருவதற்கு தமிழக அரசிடம் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலும் தமிழக அரசு தொடர்ச்சியாக அந்த நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறார்கள். அரசு தரப்பிலிருந்து உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்றே அறிவித்திருந்தார். மேலும் காயமடைந்தவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு மாநில அரசு தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அரசு தரப்பிலிருந்தும் தெரிவித்திருக்காங்க. ஒருபுறம் தமிழகத்தைச் சேர்ந்த உயிரிழந்தோரின் உடல் தற்போது கொச்சியை வந்தடைந்திருக்கிறது. மறுபுறம் இந்த விபத்துல தமிழர்கள் உட்பட நிறைய இந்தியர்கள் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வர்றாங்க குவைத்ல. அவங்களுக்கு மருத்துவ உதவிகள் கிடைக்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்களா மத்திய மாநில அரசுகள்? அதுக்காக அங்க என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள், போதுமான மருத்துவ வசதிகளும் அடிப்படை தேவைகளும் அவங்களுக்கு கிடைக்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்களா ராஜ்குமார்? உயிரிழந்தோரின் உடல்களுக்கு தற்போது அஞ்சலி செலுத்தப்பட்டு வரும் காட்சிகளை பார்க்கிறோம். ராஜ்குமார், நீங்க தகவல்களை சொல்லிட்டு இருந்தீங்க. ஒருபுறம் உயிரிழந்தவங்களோட உடல் கொண்டு வரப்பட்டு அடுத்தடுத்த ஏற்பாடுகள் அப்படிங்கிறது இங்க நடந்து வருது. மறுபுறம் இந்தியர்கள் உட்பட தமிழர்களும் இந்த விபத்துல படுகாயமடைஞ்சு குவைத்ல சிகிச்சை பெற்று வர்ற செய்திகள் எல்லாம் அங்கிருந்து வருது. அதை கேட்கிறோம். அங்க அவங்களுக்கு போதுமான மருத்துவ வசதிகள் செய்யறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கா? அதுக்காக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மத்திய மாநில அரசுகள் முடுக்கி விட்டுருக்காங்க? தமிழகத்தை பொறுத்தவரை அயலக தமிழர் நலத்துறையினுடைய அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் மூலமாக குவைத் நாட்டில் தீ விபத்தில் காயமுற்று இருக்கக்கூடிய நபர்களுக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சைகள் குறித்து கடந்த 2 நாட்களாகவே அதற்கான நடவடிக்கைகள் குறித்து மாநில அரசு மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்திய அரசுடைய உதவியுடன் குவைத் நாட்டில் தற்போது சிகிச்சையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான உதவிகள் குறித்தும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய
சிகிச்சை நடவடிக்கைகள் குறித்து கண்காணித்து பேசி வருவதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தற்போதுதான் உயிரிழந்திருக்கக்கூடிய 7 பேருடைய உடல்கள் தமிழகம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அதே போன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று அறிக்கை விடுத்ததும் கூட குவைத் நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சைகள் குறித்து மாநில அரசு மத்திய அரசினுடைய உதவியுடன் பேசி அதற்கான நடவடிக்கை தொடர்ந்து எடுத்து வருவதாக முதலமைச்சரும் அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவிக்கும் பொழுது தொடர்ச்சியாக மாநில அரசினுடைய அதிகாரிகள் சிகிச்சை பெற்று வரக்கூடிய தமிழர்களுடைய உடல்நிலை குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அங்கு அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சைகள் குறித்து மத்திய அரசு உதவியுடன் குவைத் நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுடன் பேசி வருவதாக தகவல் தெரிவித்திருக்கிறார். எனவே சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களுக்கு தேவையான உதவிகளை மாநில அரசு மத்திய அரசு உதவியுடன் கண்காணித்து வருவதாகவும் தேவை ஏற்பட்டால் அவர்கள் குணமடைந்து தமிழகம் திரும்பக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கான உதவியும் மாநில அரசு செய்யும் என்று அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்திருக்கிறார். எனவே அதன் அடிப்படையில் தமிழக அரசு இந்திய அரசினுடைய உதவியுடன் அங்கு இருக்கக்கூடிய சிகிச்சை பெற்று வரக்கூடிய தமிழர்கள் மற்றும் இந்தியர்களுடைய சிகிச்சைக்கு தேவையான நடவடிக்கையும் கண்காணித்து வருவதாக தகவல் தெரிவித்திருக்காங்க. குவைத்தில் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்கள் உட்பட அனைவரது உடல்களும் கொச்சி விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டு அங்கு உயர் அதிகாரிகள் அஞ்சலி செலுத்தி வரும் காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார்.